நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சிலுவையின் தியான நேரத்தில் இந்த ஜோஸ்வா டிவியின் வழியாக உங்களோடு கூட சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்லையும் கூட மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றுவேன் அப்படிங்கிற தலைப்பின்களாக நாம் இந்த சிலுவை தியான வேளையில் நம்ம கற்றுக்கொள்வோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாள் அப்படின்னு ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தம்முடைய சீஷர்களை குறித்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து அவர் யாரையும் என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தலை, ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. என்னை பின்பற்றி வர விரும்பினாள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நம்மளை கட்டாயப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 5வது வசனத்தில் அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியில் நடமாடுகிற எல்லாருக்கும் ஜனங்களுக்கு அவர் சுவாசத்தையும் ஆவியையும் கொடுக்குறவர். ஸோ அந்த நாளில் நீங்களும் நானும் சுவாசத்தோடு ஆவியோடு வாழுகிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை. நம்மளை ஜீவ சுவாசத்தோடு இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நம்மளை கட்டாயப்படுத்தி என்ன செய்யலாம், இந்த வசனத்தை சொல்லலாம். என்னை பின்பற்றி வர விரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலாம், கட்டாயப்படுத்தலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு தான் நினச்சிறாரு, ஆப்ஷன் வைக்கிறார் நம்மகிட்ட. நீ விரும்பினால் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆப்ஷன் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் என்ன செய்யணுமா, அப்படி விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம சுயத்தை வெறுத்து நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த பாடுகள், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மெத்தையில் நடக்கிற வாழ்க்கை அல்ல. அது முள்ளுகள் மேலே நடக்கிற வாழ்க்கையை போல தான். அநேக நேரங்களில் பாடுகள், உபத்திரவங்கள் எல்லா மனிதர்களை காட்டிலும் அநேகம் வர வாய்ப்புகள் உண்டு. அந்த பாடுகளையும் அந்த இதையும் என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம பின்பற்றுகிறவங்க தான் ஆண்டுடைய பின்பற்றுகிற ஒரு நல்ல சீடனாக நமக்கு வாழ முடியும். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலங்களில் 3 விதமான நபர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்ததை நம்ம பார்க்க முடியும். முதலாவது பார்த்திங்கன்னா, அற்புதத்துக்காக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாது எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிறாங்க. அற்புதத்துக்காக ஏங்கி ஓடுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக மெய்மறந்து என்ன செய்வாங்க, 3 நாள் வனாந்தரத்தில் கூட இருந்து என்ன செஞ்சாங்க, சாப்பிட ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலையும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, வசனத்தை கேட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ வசனத்தை கேட்பதற்காக ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. இன்னும் பரிசேயர், சதுசேயர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றினதை நம்ம பார்க்க முடியும். ஸோ எத்தனை 3 வகையான கூட்டத்தார் காணப்பட்டாலும் கூட வசனத்தை கேட்கிற ஒரு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அன்றைக்கி காணப்பட்டாங்க. இயேசுவை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்களும் நானும் இந்த நாளில் நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. ஒருவேளை கூட பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பல பாடுகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ரோமர் எழுதுகிற ரோமர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் 8வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அப்படின்னு நினைச்சாரு பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிறாரு. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாடுகள் எதற்கா, மகிமைக்கு தான், அதற்கு ஒப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சாரு, ஆணித்தரமாக சொல்கிறாரு. ஒருவேளை பாடுகள் நிறைய வந்தாலும் கூட அது ஒரு மகிமையை, அதில் கடைசினுடைய முடிவு, அதனுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது அது மகிமையாக இருக்கத்தான் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறாரு:
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதன் நினைச்சாரு சொல்ல முடியுமா, நீங்கள் நானும் சொல்ல முடியுமா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த வழியாக நினைச்சாரு பவுல் அப்போஸ்தலன் பிரயாணப்பட்டு போனதை பார்க்க முடியும். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ காரியங்கள் பவுலுக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பாடுகள், கடலில் நினைச்சாரு அவர் மறிக்கக்கூடிய தருணங்கள் எத்தனையோ வந்துச்சு. துஷ்ட மனுஷர்கள் கரங்கள் நினைச்சார் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஒவ்வொரு நாளும் கடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ பாடுகளை சகித்து வந்தார். எவ்வளவோ நிந்தைகள், எத்தனையோ அடி, எத்தனையோ பசி, பட்டினி, நிர்வாணம், அப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம அவரை நினைச்சு சகித்து வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அதுலேயும் கூட கர்த்தருடைய மகிமையை என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பக்தன் இப்படியா பாடுகிறாரு. பாடுகள் அல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே அப்படின்னு நம்ம பாடுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாடுகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமையில் என்ன செஞ்சா பூரணமாய் கொண்டு போய் சேர்த்துது. நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலங்களில் பாடுகளை சகித்து இருந்தோம்னா அவரோடு கூட ஆளுகை செய்வோம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கக்கூடிய பலனை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏசப்பா, அந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் எங்களுக்கு அந்த பாடுகளை சகிக்க எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதையில் கேட்டு என்ன செய்வோம், ஒவ்வொரு நாள் கடந்து செல்வோம். இந்த நாளில் கூட ஒரு 2 நபர்களை குறித்து நம்ம என்ன செய்வோம், தியானிப்போம். அந்த 2 நபர்களில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2 நபர்களில் முதலாவது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கிடுங்களேன், நம்ம ஒரு தெருவில் போயிட்டு எனக்கு ஒரு வழி காமிப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன செய்வான், அவன் முன்பாக நடந்து போவான், நம்ம பின்னாடியே போயிட்டே இருப்போம். அப்படி தான் நம்ம என்ன செய்வோம், அந்த பையன் காமிக்கிற வீட்டை இல்லை அந்த பையன் காமிக்கிற அட்ரஸ் வழியாக நம்ம கடந்து சொல்லுவோம். இதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அதனால தான் நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் கூட ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய இனம், ஜனம், சொந்தம் எல்லாவற்றையும், தன்னுடைய தேசம், தன்னுடைய வீடு எல்லாவற்றையும், அந்த உலக ஆஸ்திகள் எல்லாம் விட்டு அவர் எடுக்கிறாரு. ஒரு விசுவாச கண்ணோட்டத்தோடு, ஒரு குறுகிய பார்வையோடு இல்லை, ஒரு தூர தரிசனத்தோடு, நம்பிக்கையோடு கூட, ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு கூட அந்த இடத்த விட்டு கடந்து செல்கிற நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட அவர் கடந்து போன பாதையில் எல்லாம் நமக்கு தெரியும். அவர் போன பாதையில் எடுத்தோடனே அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? இல்லவே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளும் அப்படி தான். அநேகர் சொல்கிறாங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா பெரிய ஆசீர்வாதம், பெரிய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது சில பாதைகள் வழியாக ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அந்த பாதைகள் வழியாகவும் நம்ம என்ன செய்யலாம், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார், விசுவாச கண்ணோட்டத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தோடு அந்த இடத்த விட்டு கடந்து வருகிறார். அவர் சந்தித்த பிரச்சனைகளை பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் என்ன செய்யுது, வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதம் அடுத்து இப்படி ஒவ்வொரு காரியங்களும் அந்த வாக்குவாதத்திலையும் பொறுமையோடு கூட சகித்தார். அடுத்து ஆகார், சாராய், அவங்க 2 பேருடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளையும் அவர் என்ன செய்கிறாரு, எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அதை என்ன செய்கிறார், அது அழகாக ஃபேஸ் பண்ணார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருக்கு சரியாக வழி நடத்தி வந்ததை நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிற, ஆகாரை விட்டு ஆகாருடைய சந்ததி என்ன செய்கிறாரு, பிரித்து விட்டு சாராயுடைய சந்ததி மூலமாக தான் என்ன செய்யும், இந்த பூமி என்னச்சி ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாய் பேசி அவர் திட்டமாய் நடத்தி வந்ததை நம்ம பார்க்க முடியும். அடுத்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கேரார் நாட்டு ராஜா அபிமெலேக்கு சாரால என்ன செய்றாரு, எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது கூட ஆண்டவர் அனுமதிக்கலை. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கடந்து வருவதற்கு பல பாடுகள், பல பிரச்சனைகள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்க பலியிட ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கேட்கும் பொழுது, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்த சோதனைகளுக்கும் அவருக்கு வந்த பாடுகளுக்கும் அளவே இல்லை. அந்த பாடுகளின் உள்ளே கடந்து சென்றாலும் ஒரு மகிமையை அவர் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, பார்க்க முடிந்தது. அதனால தான் ஆதியாகமத்தில் 23வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஏத்தின் புத்திரர் தன்னுடைய மனைவியாகிய ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரால் அடக்கம் பண்ணுவதற்காக கேட்கிறாரு, உங்களுடைய கல்லறை பூமியில் எனக்கு ஒரு பூமி வேணும், அதுக்கு நான் விளைக்கிறேன் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஏத்தின் புத்திரர் சொல்கிறாங்க, பிரதானமான கல்லறையில் என்ன செய்யுங்க, உங்கள் மனைவியை வைங்க அப்படின்னு சொல்லி நீர் மகா பிரபு அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பிழைக்க வந்த ஒரு தேசத்தில் அந்நிய தேசத்தான் நீர் மகா பிரபு அப்படின்னு சொல்லனா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி நீங்களும் நான் அறிந்து கொள்ளலாம். அடுத்து ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம்
தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி லாபா என்ன செய்றாரு, பொன்பாக்க அனுப்பும்போது லாபானோடு கூட அவர் சந்திக்கும் பொழுது அந்த லாபான்கிட்ட சொல்கிறாரு, தன்னுடைய எஜமான குறித்து சொல்கிறாரு, என் எஜமான் மிகவும் என்ன செய்றாரு, எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவர் சீமானாக இருக்கிறாரு. அவருக்கு திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள் இப்படி அடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் அவர் என்ன செஞ்சுருக்காரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறத பார்க்க முடியும். ஒரு வேளை கூட இந்த நாளில் பார்க்கும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சீக்கிரத்தில் துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்யாது, தங்காது. துரிதமான ஆசீர்வாதம் என்றைக்குமே அது என்னது, நிரந்தரம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டின அந்த நிச்சயத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அவர் மேலே உள்ள விசுவாசத்தோடு நீங்களும் நானும் கடந்து சென்றோம் அப்படின்னா அதனுடைய முடிவு என்னவா இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கூட ரெண்டாவது ஒரு நபரை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். பேதுரு, அந்திரேயா, அவங்க 2 பேரும் யார் அப்படின்னா மீன் பிடித்து கொண்டு இருந்தவங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க 2 பேரை குறித்து சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். மனுஷரை பிடிக்கிற ஒரு ஆத்ம ஆதாயப்படுகிற ஒரு பணி அவர் என்ன கொடுப்பதற்காக அவங்க 2 பேர் அழைக்கிறாரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கலை. உடனே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே வலைகளை விட்டு அவருக்கு அதுக்கு அவங்களுக்கு என்னது, அந்த செல்வமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களே அந்த வலையை கொண்டு தான். ஆனால் அந்த வலையை தூர விட்டு அவருக்கு பின் சென்றாங்கள். இல்லை பார்த்தோம் அப்படின்னா விட வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும், விடணும். அப்போ தான் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அவங்க வலைகளை விட்டு ஆண்டவர் பின்பாக சென்று வந்தாங்க. இந்த நாளில் கூட ஒரு பெரிய அர்ப்பணிப்பு அவங்க வாழ்க்கையில் காணப்படுச்சு, ஒரு பெரிய கீழ்ப்பிடுதல் அவங்ககிட்ட காணப்படுச்சு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா விட வேண்டிய காரியங்களை விடணும். இந்த நாளில் லெந்து காலங்களாக இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்குறாரு. விட வேண்டிய காரியங்களை விடணும். என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கோ அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விடணும். ஒருவேளை கூட இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, இதனால நான் ஆண்டவரை கஷ்டப்படுத்துகிறேன், இதனால் அவருடைய மனது என்ன செய்கிறேன், நான் நோகடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்துன்னா ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி, ஏசப்பா இந்த பாவத்திலேருந்து விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லி பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த லெந்து காலங்களில் பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்ட விரும்புவோம். ஏசப்பா என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட வேண்டிய காரியங்களை எதெல்லாம் ஒருவேளை கூட புறஜாதி மார்க்கத்தாரை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, 40 நாள் இந்த லெந்து நாட்கள் மாத்திரம் நான் இதை நான் ஒருத்திருப்பேன், இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லா காலமும் என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்களாக காணப்படணும். நம்ம என்னென்ன பாவங்கள் நமக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்துவார். இந்த காரியங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி நம்ம வாழும் பொழுது அவர் என்ன செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டால் நீ இன்னும் அலைந்து திருவதில்லை. பார்த்தீங்களா, உன் அருவருப்புகளை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எது அருவருப்பான காரியம், எது ஆண்டவருக்கு உகந்த காரியம் இல்லை, எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அந்த காரியங்களை விட்டு நம்ம அமைதியாக ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அந்த காரியங்கள் விடுவதற்கு கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். ஸோ இந்த பேதுருட்ட இருந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவர் விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுறது எப்படி சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த காரியங்கள் இந்த லெந்து காலங்கள் இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுப்பா, நான் இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படியணும், நான் இன்னும் நீங்கள் சொல்கிறபடி என்ன செய்யணும், நான் அர்ப்பணித்து வாழணும். ஆண்டவர் நம்ம பூமியில் என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில் படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பை ஏசப்பா என்ன செய்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க. அந்த முழு அர்ப்பணிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்குறாங்க. ஸோ என்ன செய்வோம், ஏசப்பா நான் முழுசும் நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி பேதுருவை போல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரி ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் பேதுருவை 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்க, மத்தேயுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லின் மேல் என்ன செய்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த கல்லின் மேல் என்ன செய்ய முடியாது, ஒரு பாதாளத்தின் வாசல்கள் இந்த கல்லின் மேல் மோத முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் கூட ஒரு பேதுருவை குறித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்கள்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நிழல் பட்டா கூட சுகம் கிடைக்குமா, ஜனங்கள் கொண்டு வந்து நினைச்சுவாங்களாம், அவருடைய நிழலாவது பட முடிய பட்டா எங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி கொண்டாந்து போடுவாங்களாம். அந்த அளவுக்கு கர்த்தர் நினைச்சார், ஒரு பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பேதுருவனுடைய காரியங்களை பார்த்தோன்னா
அவர் வெளிப்படையாக பேசுகிறவரா, வெளிப்படையான்னு சரி ஒவ்வொரு காரியங்களை சொல்கிறவராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பேதுரு இப்படியாக அற்புதங்களை செய்து வந்து அதிசயங்களை செய்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அது அவருடைய நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். பேதுருவை என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி நேருக்கு நேரான சில சிலுவையில் அடித்து அவர் என்ன செய்யல, அந்த பாடுகள் வழியாக கடந்து வரல. அவர் தலைகளாய் என்ன அடிக்கப்பட்டார் சிலுவையில். தலைகளாய் அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை என்ன ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை கூட நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் தானே, ஏன் அவருக்கு இந்த நிலைமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் பூமியில் பேதுரு வாழ்ந்த காலங்களே ஆண்டவர்கிட்ட பேதுரு கேள்வி கேட்டிருக்கிறாரு பாருங்கள். மத்தேயு 19 அதிகாரம் 27 வசனத்துலேருந்து 29 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 28 அதில் சொல்கிறாரு, உண்மை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதில் ஆண்டவர் அப்போவே என்ன செஞ்சிட்டார், பேதுருக்கு சொல்லிட்டார். என்ன கிடைக்கும்? நீ எல்லாத்தையும் விட்டு என்ன வர்றலாம், உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் 19 அதிகாரத்தில் 28 வசனத்தை சொல்கிறார் பாருங்க. மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீச்சு இருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்து இருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீச்சிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமையில் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 என்ன சொல்கிறாரு, மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்கிறார், அவர் எப்படி மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரோ அதே போல் நம்மளும் என்ன செய்ய முடியுமா, அவரோடு கூட நியாயந்து இருக்கிறவர்களாக எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை கத்த தருகிறார் பாருங்களேன். 12 கோத்திரங்களையும் நியாயந்து இருக்கிறவர்களாக நம்மளும் சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிற பேதுருக்கு முன்னகுட்டியே வெளிப்படுத்தி விட்டார். ஸோ ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு பேதுரு, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவராக பேதுரு மாறி வந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த நாளில் கூட இந்த லெந்து காலங்களில் கூட நம்மளை நினைச்சுவோம், இப்படிப்பட்ட உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம எதிர்பார்த்துருக்காம உன்னதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை, எப்படி ஒரு முடிவை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு முடிவு. நம்ம என்ன செய்ய முடியும், நியாயாதிபதியாக நம்ம உட்கார்ந்து நியாயந்து இருக்கிறவர்களாக என்ன செய்ய முடியும், காணப்பட முடியும். ஆண்டவருடைய வருகையில் ஒருவேளை கூட நம்ம ஆண்டவருடைய வருகை நமக்கு முன்பாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய மரணம் என்ன செய்யலாம், காணப்படலாம். எது நடந்தாலும் நமக்கு அந்த மறுஜென்ம காலத்தில் நம்ம என்ன செய்வோம், நியாயாதிபதியாக அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நினைச்சாரு வைத்திருக்கிறாரு. இயேசுவாகிய அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவரோடு கூட ஆளுகை செய்கிறவங்களா நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். நம்மளெல்லாம் கர்த்தர் ராஜாக்களாக வைத்திருக்கிறாரு, ஆசாரியர்களாக வைத்திருக்கிறாரு, நம்ம தெரிந்து கொண்ட சந்ததியாக ஆண்டவர் என்ன செய்ய வைத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். முதலாவது பார்த்தோம்னா, ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் துரிதமான ஆசீர்வாதம் என்ன செய்யாது, ஆண்டவரை பின்பற்றும் போது உடனே வராது. அதற்குண்டான கடைசி அதனுடைய பலனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம், முடிவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட காணப்பட்ட போல நம்மகிட்ட என்ன காணப்படணும், ஒரு கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம், முரட்டு விசுவாசம், ஒரு முரட்டு நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். ஆண்டவரால் மாத்திரம் முடியும் அப்படின்னா ஆண்டவரை மாத்திரம் முன்னிறுத்தி நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாட்களை கடந்து செல்லும்பொழுது அதனுடைய முடிவு, நம்மளுடைய முடிவு எப்படியா இருக்கும், ஒரு சம்பூர்ணமான முடிவாக இருக்கும். நம்மளுடைய முடிவு ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட சந்ததியாக நம்ம காணப்பட முடியும். இதை மாத்திரம் நம்ம விரும்புகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம விரும்புகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, ஒரு பேதுரு போல நம்ம உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கும் காத்திருக்கிறவர்களாய் காணப்படணும். பேதுருட்ட இருந்ததை போல கீழ்ப்படுதல், ஏசப்பா எங்களுக்கு தாங்க. பேதுருட்ட இருந்ததை போல விட வேண்டிய காரியங்களை நாங்களும் விடணும். அவரை போல நாங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். என்னென்ன விடணுமோ அந்த காரியங்களை விட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நினைச்சுவார், ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களை, ஒரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை என்ன செய்கிறார், உங்கள்கிட்ட ஏன்ட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். ஒரு வேளை கூட உங்களுக்கும் கூட கேள்விகள் எழும்பலாம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கூட நினச்சலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எத்தனையோ மனிதர்களை தேடி 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 பின்பற்றி நமக்கு என்ன கிடைத்தது, ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம போகும்பொழுது நம்மளுடைய மறு ஜென்மத்தில் நம்மளுடைய மரணத்துக்கு பின்பாக அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு பின்பாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து 12 கோத்திரங்களையும் அவரோடு கூட உட்கார்ந்து என்ன செய்வோமா,
ஆளுகை செய்வோம், உட்கார்ந்து நியாயம் தீர்ப்போம். ஒரு நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பை இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் என்ன செய்றாரு? தருகிறார், எனக்கும் தருகிறார். அவரோடு கூட உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் தருகிறார். ஸோ அவர் மேலே என்ன செய்வோம்? நம்ம விசுவாசத்தை வைப்போம், அவர் மேலே நம்பிக்கை வைப்போம். அவர் மேலே என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பேதுருவை போல விட வேண்டிய காரியங்களை விட்டு ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு முழு கீழ்ப்படுதலோடு முழு அர்ப்பணிப்போடு நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, ஒரு பெரிய என்ன செய்ற ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்து இந்த உலகத்தின் காரியங்களை வெற்றியோடு முடிக்க, உலகத்தின் காரியங்களை நம்ம சமாதானத்தோடு முடிக்க, நீங்களும் நானும் நம்ம சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நினைச்சுவார். உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட பாக்கியங்களை தரும்படியாக கண்களை மூடி இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கேட்கப்பட்ட செய்தி உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட நாங்களும் கூட இயேசப்பா ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் எங்களுக்கு முன்பாக வைத்து போயிருக்கிற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்பா எங்களை நாங்களே வெறுத்து அப்பா இயேசப்பா காணப்பட கர்த்தர் உங்களை பின்பற்றி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் மேலே இன்னும் விசுவாசத்தை வைக்க, உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை வைக்க, இன்னும் நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அப்பா நீங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கீழ்ப்படுதலோடு அர்ப்பணிப்போடு உலகத்தின் முடிவு பரியதான் நாங்கள் அதை காத்துக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. நீங்கள் எங்களுக்கு நியாயாதிபதியாய் வருவீங்க, நாங்களும் உங்களோடு கூட நியாயம் தீர்ப்போம். நியாயம் தீர்க்க ஆண்டவரே நாங்களும் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்போங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை அதனால் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைப்பா, உன்னதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாக இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.